ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், பிழை இல்லாமல் ஆங்கிலத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் என்ன பண்ணலாம்னா இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதி வச்சிருக்கோம், CUDA + V3 அப்படின்ட்டு. ஆல்ரெடி மெனி ஆஃப் யூ ஹேவ் ஆல்ரெடி ஸ்டடிட் திஸ் பர்டிகுலர் structure and you have been practicing this. CUDA + V3 can be used to address the things that were not performed in the past. We had the opportunity, we had the time, we had all the provisions to complete that particular task in the past, but we didn't do it. We didn't complete that particular task. Because of that, we are regretting in the present. Can you understand? எப்படி பாஸ்டில் ஒரு வேலை செய்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி, சிச்சுவேஷன், எல்லா மாதிரி நமக்கு என்ன தேவைப்படுமோ எல்லா ரெக்குவயர்மெண்ட்டும் இருந்தும் நம்ம என்ன பண்ணல, அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் கம்ப்ளீட் பண்ணலை. அதனால் ப்ரெசென்ட்டில் நம்ம வருத்தப்படுறோம். அப்போது நம்ம தமிழ் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அந்த வேலையை நம்ம செஞ்சுருக்கலாம், அந்த இடத்திற்கு நமக்கு போவதற்கு டைம் இருந்துச்சு, ஆனால் நம்ம போகலை, ஒரு வேளை என்ன பண்ணியிருக்கலாம், பேசாமல் அங்கே போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் we are using this particular pattern, CUDA + V3. But today we are not going to learn the same thing. ஓகே, மாற்றாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், can't have + V3. ஓகே, can't அதாவது கேனோட நெகட்டிவ் வேர்டு. இங்கே குட்டு, இதை நம்ம படிக்க போகிறதில்ல, அதனால என்ன பண்ணிடலாம், விட்டுடலாம். அதனுடைய இன்னொரு வார்த்தை குட்டோட ப்ரெசண்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் என்ன, கேனு. அப்போ கேனை பாஸ்டில் நெகட்டிவில் சொல்கிறோம், காண்ட் ஹேவ் + V3. அண்ட் திஸ் பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் ஹேஸ் இட்ஸ் ஓன் மீனிங். நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. எப்பெல்லாம் நீங்கள் மாடல்ஸ் கூட இந்த பர்டிகுலர் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்குறீங்களோ, அது உண்மையாலுமே என்ன பண்ணுது அப்படின்னா, பாஸ்டில் நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தை மட்டும்தான் பற்றி பேசும். ஓகே, இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த திங்ஸ் தட் ஹேப்பன்ட் ஒன்லி இன் த பாஸ்ட், தட் டசன்ட் ஹேவ் எனி கனெக்ஷன் டு த ப்ரெசன்ட். எப்படி, இது பாஸ்ட்டை மட்டும்தான் பற்றி பேசும், பாஸ்டில் நடந்த சம்பவம் மட்டும்தான், ப்ரெசன்ட் கூட கனெக்ஷனே இருக்காது. அப்போ நீங்கள் நல்லா என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி சென்டென்ஸை பேசும் பொழுதே ஏதோ ஒரு சம்பவம் பாஸ்டில் நடந்திருக்குடா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த கேன் அப்படிங்கிற வார்த்தையை நாம் வழக்கமாகவே எதற்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, திறமையை பற்றி பேசுவதற்கு, ஒருத்தருடைய எபிலிட்டியை பற்றி பேசுவதற்கு, நண்பகத்தன்மையை பற்றி பேசுறதுக்கு, பாசிபிலிட்டிஸை பற்றி பேசுறதுக்கு, அதையே தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதாவதுங்க, கடந்த காலத்தில் எப்படி, கடந்த காலத்தில் ஒருவர் அந்த செயலை செய்திருக்க முடியாது, ஒரு சந்தேகத்தால் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு எப்படி ஒரு சந்தேகம், இதுவா, இதெல்லாம் அவன் செஞ்சுருக்க முடியாதுங்க, நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கான்னு, இதெல்லாம் அவன் செஞ்சுருக்க முடியாது. அவருடைய திறமையை நம்ம என்ன பண்ணுறோம், சந்தேகப்படுறோம். we are doubting his talent, we are doubting his skills. அவனுடைய திறமையை நம்ம என்ன பண்ணுறோம், சந்தேகப்படுறோம். அண்ட் அட் த சேம் டைம் அது நடந்திருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஐயத்தில் இருக்கிறோம், சந்தேகத்தில் இருக்கிறோம். இந்த மாதிரியான தமிழ் அர்த்தத்திற்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுறோம். ஓகே, can't have + V3. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எல்லாரும் சொல்கிறாங்க அவன் தான் உன் புக்கை எடுத்தான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவன் உன் புத்தகத்தை எடுத்திருக்க முடியாது, அதற்கு பாசிபிலிட்டி இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, ஒன்று அவனுக்கு எடுக்கிற அளவுக்கு திறமை இல்லை, ரெண்டாவது பாசிபிலிட்டி இல்லை. எப்படி, அவனுக்கு வரவே இல்லைடா, அதனால அவன் உன் புத்தகத்தை எடுத்திருக்க முடியாது, அதற்கு வாய்ப்பு இல்லை, இப்படி நம்ம சொல்கிறோம். பாருங்களேன், எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்கிலீஷில், he can't have taken your book. பாருங்க, he can't have taken your book, he can't have taken your book. can't have கடுத்து வரக்கூடிய verb V3ல இருக்கணும், அதுதான் நம்ம போட்டிருக்கோம். he can't have taken your book. I am damn sure he can't have taken your book. பாஸ்ட்ல தான் நடக்குதுங்க எல்லா இன்சிடென்ட்டும். ஓகே, because he didn't come on that particular day, he was out of town.
Okay, he was not here. Then how come he could take your book? அப்போது எப்படி அவனால் உன் புத்தகத்தை எடுத்திருக்க முடியும்? அவனால் உன் புத்தகத்தை எடுத்திருக்க முடியாது. இதைத்தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள், he can't have taken your book. அவனால் எழுதிடுறோம் தமிழ் எழுதிடுறோம் பாருங்கள். அவனால் உன்னுடைய புத்தகத்தை எடுத்திருக்க முடியாது. அவனால் உன் புத்தகத்தை எடுத்திருக்க முடியாது, ஏன்னா அவன் வரல. புரியுதுங்களா? இன்னும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்படி நடந்துருச்சா, நம்பவே முடியலையே, ஏங்க எனக்கு தெரிஞ்ச அவெல்லாம் உன் புத்தகத்தை எடுத்திருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னால் நம்பவே முடியலைங்க, அவர் இந்த வேலையை செஞ்சுருக்க முடியாதுங்க அப்படிலாம் சொல்லுவோம்ல. அதே மாதிரி தான் ஐயத்திலையும் சொல்லிக்கலாம், பாசிபிலிட்டி பற்றியும் பேசலாம். அதாவது சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்கள் மாற்றிக்க வேண்டியதான். புரியுதுங்களா? சரி, அவனால் உன்னுடைய புத்தகத்தை எடுத்திருக்க முடியாது. ஓகே, அவனால் உன் புத்தகத்தை எடுத்துருக்க முடியாது, அவன் உன் புத்தகத்தை எடுத்துருக்க வாய்ப்பு இல்லைடா, அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, he can't have taken your book. he can't have taken your book. இவ்வளோ தாங்க, இதுதான் இதோட தமிழ் அர்த்தம். அப்போது could have அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டிங்க அப்படின்னா மீனிங் மாறுது. can't have அப்படின்னு போட்டிங்கன்னா வேறு அர்த்தத்தில் வருது பாருங்கள். அப்போ இந்த மாடல்ஸ் கூட நீங்கள் எங்கெல்லாம் have + V3 போடுறீங்களோ மாறிக்கிட்டே இருக்கும் மீனிங். புரியுதுங்களா? ரைட். அப்போது இன்றைக்கி நாம் இந்த can't have + V3 கூட ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்குறது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், இதோட ஸ்ட்ரக்சரை இன்னுமே நல்லா இன்டெப்த்தாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரைட். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். பார்க்கும்போது நமக்கு இன்னுமே டீட்டெயிலாக புரியும். ஓகே, இப்போ நாம் எக்ஸாம்பிள்ஸ் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பண்ண போகிறோம். ஆறுமே டிஃப்ரெண்ட்டான எக்ஸாம்பிள்ஸாக இருக்க போகுது. சரிங்களா? பாருங்கள், நான் எழுதி வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கவனிங்களேன். அவங்களால இப்போவே வந்திருக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு யாரோ கெஸ்ட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க, வந்துட்டாங்கடா அப்படின்ட்டு. ஏங்க சாயங்காலம் 6 மணிக்கு தான் வரேன்னு சொன்னாங்க, அவங்களாம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை, அவங்களால இப்போவே வந்திருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சஸ்பெக்ட், அந்த வேலை அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, அவங்களால அந்த வேலையை செஞ்சுருக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஐயத்தோடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸை நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? அவங்களால இப்போவே வந்திருக்க முடியாது. ரொம்ப சிம்பிள் பாருங்கள். தே காண்ட் ஹேவ், இந்த காண்ட் ஹேவ்க்கு அடுத்து என்ன ஆக்ஷனை செஞ்சுருக்காங்களோ அந்த ஆக்ஷனை நாம் இங்கே பிளேஸ் பண்ணும். அண்ட் தட் டு V3 ஃபார்மேட்டில். புரியுதுங்களா? வந்திருக்கு அப்படின்னா அரைவ்டு அப்படிங்கிற தேர்ட் ஃபார்ம். இப்போவே வந்திருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு நாம் ஆல்ரெடி அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், தே காண்ட் ஹேவ் அரைவ்டு ஆல்ரெடி. தே காண்ட் ஹேவ் அரைவ்டு ஆல்ரெடி. மறுபடியும் சொல்லுங்கள், சேர்ந்து சொல்லுங்கள். தே காண்ட் ஹேவ் அரைவ்டு ஆல்ரெடி. அவங்களால இப்போவே வந்திருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நீ அவரை இங்கு பார்த்துருக்க முடியாது. தம்பி, நீ எல்லாம் அவரை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, எல்லாம் அவரை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்? பிகாஸ் ஹீ வாஸ் நாட் ஹியர் எஸ்டர்டே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம், நேற்று நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு. நம்ம சொல்கிறோம், சிசி யூ காண்ட் ஹேவ், சாரி இங்கிலீஷில் அந்த ஆன்சர் சொல்லிட்டேன், நீ அவரையே பார்த்துருக்க முடியாது. ஏன் அப்படின்னா எஸ்டர்டே ஹி வாஸ் நாட் ஹியர். ஓகே, ஹி வாஸ் இன் டெல்லி, ஹி ஹேட் அ மீட்டிங் வித் PM. ஓகே, இஃப் தட் இஸ் அ கேஸ், ஹவு கேன் யூ சே லைக் திஸ்? ஹவு குட் யூ சீ ஹிம்? இதுதான் அந்த நிலைமையாக இருந்தால் எப்படி நீ இதனால் சொல்ல முடியும்? எப்படி அவரை உன்னால் பார்த்துருக்க முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். இந்த சென்டென்ஸ்க்கு நாம் என்ன பண்ணலாம்னா இங்கிலீஷில் எழுதுவோம். இப்போது நீ அவரை இங்கு பார்த்துருக்க முடியாது. பாருங்கள், யூ காண்ட் ஹேவ் சீன் ஹிம் ஹியர். கடந்த காலத்தில் இந்த செயலை நீ செய்திருக்க முடியாது, அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யூ காண்ட் ஹேவ் சீன் ஹிம் ஹியர் பிகாஸ் ஹீ வாஸ் நாட் ஹியர் எஸ்டர்டே. தென் ஹவு குட் யூ சீ ஹிம்? அவர் அப்புறம் எப்படி உன்னால் பார்க்க முடியும்? புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். பாருங்கள், யூ காண்ட் ஹேவ் சீன் ஹிம் ஹியர். யூ காண்ட் ஹேவ் சீன் ஹிம் ஹியர். அவரை இங்கே உன்னால் பார்த்துருக்கவே முடியாது தம்பி. ப்ளீஸ் டோன்ட் லை, போய் பேசாத. அடுத்து பாருங்கள், அவளால் இந்த வேலையை தனியாக செய்திருக்க முடியாது. ஐயோ, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பிக்கஸ்ட் டாஸ்க். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் த பிக்கஸ்ட் டாஸ்க். அவளால் தனியாக செஞ்சுருக்க முடியாது. ஐயோ, இந்த சென்டென்ஸ் எல்லாம் சொல்லும்போது, இதை நான் தமிழில் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் வந்துடுதுங்க. அப்படி இங்கிலீஷில் நான் கூட சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா நான் எழுதும்போது நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. அதுதான் இப்போ இங்கிலீஷ் டீச் பண்ணுறதே எனக்கு கொஞ்சம் டஃபஸ்ட் டாஸ்க்காக இருக்குமே சொல்ல போனால். இங்கிலீஷில் நாம்
அப்பப்போ இங்கிலீஷில் பேசி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு ஆட்டோமேட்டிக்காக நானே ஆன்சரை சொல்லிடுறேன். அந்த பேசும்போது வழக்கத்தில் அப்படியே வந்துடுது. நான் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணுறேன், ஆன்சர் சொல்லக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எழுதும்போது ஆன்சர் ரிவீல் பண்ணுறான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். பட் ஐ எம் நாட் ஏபிள் டு டூ தட். சரி பாருங்கள், அவளால் இந்த வேலைகளை தனியாக செய்திருக்க முடியாது. ரொம்ப சிம்பிள். ஷீ can't have done all this work alone. Okay, பாருங்க, she can't have done all this work alone. she can't have done all this work alone. இந்த ஒர்க் அப்படிங்கிற வார்த்தைக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது, அதனால் ஒர்க் அப்படிங்கிற சிங்குலர் ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? பாருங்க, she can't have done all this work alone. she can't have done all this work alone. ரைட்? ரொம்ப சிம்பிள். அவர்களால் இவ்வளவு சீக்கிரமாக தேர்வை முடித்திருக்க முடியாது. எக்ஸாமை இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே பாருங்க, they can't have, எப்படி? they can't have finished the exam so soon அப்படின்னு போட்டுக்கலாம். இவ்வளவு சீக்கிரமான so soon. Okay, they can't have finished the exam so soon. they can't have finished the exam so soon. No madam, no, I found them in the canteen. Exam started at 10 o'clock, but I found them at the canteen by at 10:45. இப்போ 45 நிமிஷத்தில் நான் என்ன பண்ணேன், அவங்கள பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் சொல்கிறாங்க, அவங்கள ரொம்ப நம்பரோடு சொல்கிறாரு. வாய்ப்பே இல்லை தம்பி, இது ரொம்ப டஃப்பான முக்கியமான எக்ஸாம். அவங்களால அவ்வளோ சீக்கிரமெல்லாம் அந்த எக்ஸாம் முடிச்சிருக்கவே முடியாது. they can't have completed the exam so soon. you must have found someone else. நீ வேறு யாரோ பார்த்துருக்கணும், அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லலாம். பாருங்கள், they can't have finished the exam so soon. they can't have finished the exam so soon. ராமுவால் அரசு அதிகாரி ஆகியிருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. ஐயோ, அரசு அதிகாரி ஆகிட்டாங்க, கம்மனுறா நீ. நேற்று நான் பார்க்கும்போது ரோட்டில் பார்த்தா அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருந்தான், கில்லி தாண்டு கோழி குண்டு விளாண்டுருந்தான். நீ அவனை இன்றைக்கி அரசு அதிகாரி ஆகிட்டான்னு சொல்கிற, வாய்ப்பே கிடையாது. அவன் திறமையின் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை, அதான் டவுட் பண்ணுறோம். ஓகே பாருங்கள், ராமுவால் அரசு அதிகாரியாக இருக்க முடியாது. ராமு can't have become a government officer. சிம்பிளான சென்டென்ஸ் இது. ஓகே, ஐ டோன்ட் நீட் டு எக்ஸ்பிளைன் இட் அகைன். இதை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை, உங்களுக்கு பார்க்கும்போதே புரியுது. பாருங்கள், ராமு can't have become a government officer. ராமு can't have become a government officer. உன்னாலெல்லாம் அவங்க முன்னாடி பேசியிருக்கவே முடியாது. நான் அவங்க முன்னாடி சூப்பராக பேசினேன். Do you know one thing? I spoke very confidently and determinedly in front of them. I spoke for 30 minutes in front of them அப்படின்னு நம்ம சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவங்க முன்னாடி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உறுதியாக என்ன பண்ண, நான் பேசினேன், அதுவும் 30 நிமிஷம் பேசினேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாங்க, நீ யார்கிட்ட பூ சுற்றுற, யார்ட்டடா கதை விடுற, உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, டே நீ எல்லாம் அவங்க முன்னாடி பேசியிருக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர் மட்டம் தட்டுற மாதிரி, அவருடைய திறமையில் சந்தேகப்படுற மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த சென்டென்ஸை நாம் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் பாருங்கள். You can't have spoken in front of them. அவ்வளோதான். You can't have spoken in front of them. எப்படி? You can't have spoken in front of them. நல்லா அவங்க முன்னாடி பேசியிருக்க முடியாது, பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த சென்டென்ஸ் அதோட மீனிங்கை கொடுக்குது. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகே, அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் இன்னும் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எவ்ரிடே கம்யூனிகேஷனில் பேசும்பொழுது டக்குன்னு வரும். புரியுதுங்களா? ரைட், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இவ்வளவு சின்ன வயசில் அவனால் இவ்வளோ பெரிய வீட்டெல்லாம் கட்டியிருக்க முடியாது, ஏதோ தப்பாக இருக்குது, சம்திங் ராங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. பாருங்கள், இவ்வளவு சின்ன வயசுலலாம் அவனால் இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி இருக்க முடியாது. எழுதலாமா? பாருங்கள், அவனால் அப்படின்னா he can't have built எவ்வளோமா, இவ்வளோ பெரிய வீட்டை. ஓகே, such a
big house. Okay, he can't have built such a big house in the சிறு வயதில். Okay, at this young age. அவ்வளோதான். ஓகே, பாருங்க, இவ்வளவு சிறு வயதில், at this young age, இவ்வளவு பெரிய வீட்டை, such a big house, கட்டி இருக்க முடியாது. he can't have built. சேர்த்து சொன்னால் he can't have built such a big house at this young age. சேர்த்து சொல்லுங்க, he can't have built such a big house at this young age. சிம்பிள். என் நண்பன் எனக்கு துரோகம் செய்திருக்க வாய்ப்பே இல்லை. என் ஃப்ரெண்டா? எனக்கெல்லாம் துரோகம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. பாருங்க, my friend can't have betrayed me. அவ்வளோதான். can't have betrayed me. துரோகம் செய்கிறதுக்கு betrayed அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? பாருங்கள், my friend can't have betrayed me. my friend can't have betrayed me. he could give his life for me. எப்படி? he could give his entire life for me. அவனோட மொத்த உயிரையுமே, மொத்த வாழ்க்கையுமே எனக்கு கொடுத்துருவான். அவனால் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு நன்மை. அப்படி இருக்கும் பொழுது my friend can't have betrayed me. he can't have betrayed me. அவன் என்னை வந்து என்ன பண்ணியிருக்க முடியாது, எனக்கு துரோகம் செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். இவ்வளோ சீக்கிரம்லாம் என் தங்கச்சியால் சமைச்சிருக்க முடியாது. இவ்வளோ சீக்கிரம்லாம் என் தங்கச்சியால் சமைச்சிருக்க முடியாது. ரொம்ப சிம்பிள். my sister can't have cooked this. இவ்வளவு சீக்கிரமா, அப்போ so quickly. அவ்வளோதான். my sister can't have cooked this so quickly. my sister can't have cooked this so quickly. மறுபடியும் சொல்லுங்க, my sister can't have cooked this so quickly. என் தங்கச்சியால் இவ்வளோ சீக்கிரம் சமைச்சிருக்க முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளுக்கு சமைக்கவே தெரியாதுங்க. he doesn't know to cook. இப்படி சொல்கிறத விட she doesn't know how to cook. இப்படி தான் சொல்கிறது தான் கரெக்டு. she doesn't know how to cook. அவளுக்கு ஃபஸ்ட்டு சமைக்கவே தெரியாது. அப்புறம் எப்படி அவளால் எவ்வளோ சீக்கிரம் சமைச்சிருக்க முடியும் சொல்லுங்கள்? அவ்வளோ சமைச்சிருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. my sister can't have cooked this so quickly. don't believe it first. நீங்கள் இதை ஃபஸ்ட் நம்பாதீங்க. இப்படியெல்லாம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நான் எழுதி வச்சுருக்க சென்டென்ஸ் கூட அப்படியே நீங்களும் ஏதாவது ஒரு 4-5 சென்டென்ஸை சும்மா போட்டு பேசி பார்க்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளோ வரும். ரைட். தனி ஆளாக அவனால் இதை தூக்கி இருக்க முடியாது. தனி நபராலெல்லாம் அவனாகவே என்ன பண்ணியிருக்க முடியாது, இதை தூக்கி இருக்க முடியாது. ஓகே, பாருங்கள், he can't have lifted this on his own. அவனால், அவனோட சொந்த முயற்சியால் எழுதுறேன். ஓகே, on his own. he can't have lifted this on his own. எப்படி? he can't have lifted this on his own. இவனால் தனியால் அவ்வளோ பெரிய வெயிட்டு தூக்கியிருக்க முடியாது. குறைஞ்ச 10 பேராக தேவைப்பட்டிருக்கும். சும்மா போய் சொல்லிட்டு இருக்கிறான், உதாரம் விடுறான். அவனுக்கு அந்த அளவுக்கு திறமையும் இல்லை அப்படின்னு ஏதோ நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சென்டென்ஸை நம்ம சொல்லலாம். he can't have lifted this on his own. கடைசியாக ஒரே ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். ஐயோ, ஒரே ராத்திரியில் எங்களாலேயே இந்த புத்தகத்தை படிச்சிருக்க முடியாது. எங்களாலேயே இதை படிச்சிருக்க முடியாதுங்க. பாருங்கள், we can't have read this book in just one night. Okay, பாருங்க, we can't have read this book in just one night. எங்களாலே ஒரே ராத்திரியில் இந்த புக்கை படிச்சிருக்க முடியாது. அவ்வளோ பெருசு, அதை எப்படி படிக்கிறது? வாய்ப்பே இல்லை. we can't have read this book in just one night. we can't have read this book in just one night. மறுபடியும் சொல்லுங்க, we can't have read this book in just one night. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஆனால் இது நீங்கள் பேசும்பொழுது மைண்டுக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆகாது. ஏன் அப்படின்னா கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் இல்லை. அதுதான் ரீசன். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. இங்கிலீஷில் அதிக நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? ஏதோ ஒரு இடத்துல இல்லாட்டி ஏதோ ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட, அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை க்ரியேட் பண்ணுங்கள். பேசுங்க அவங்க கூட. நீங்கள் புதுசாக ஒரு ஆளை பார்த்து அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஈவன் யூ ஃபீல் ஆக்வர்ட், ஈவன் யூ won't get that kind of confidence to speak with strangers. But if you get admitted yourself in any kind of platform, right, definitely you will find a better partner. நீங்கள் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் அட்மிட் ஆனீங்க அப்படின்னா, படிக்கிற சேர்ந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. ஏன் அப்படின்னா
உங்களை மாதிரியே லாங்குவேஜை பேசணும் அப்படிங்கிற பர்சன்ஸ் வில் பி தேர். அவங்க அங்கே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் டெவலப் யுவர் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இஃப் யூ ரியலி வாண்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். உண்மையாலுமே உங்களுக்கு இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா இது ஒரு நல்ல வழி, இங்கிலீஷை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ரைட்? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஒரு ஷேரை பண்ணி விடுங்க தெரிஞ்சவங்களுக்கு. அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்? தேங்க்யூ. Thank you.